அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1059வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். போன குறள் என்ன சொன்னாரு? கேட்கிறவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் ஒரு மரப்பொம்மை இயங்குவதை போலத்தான் இருக்கும் என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? கொடுப்பவர்கள் இல்லை என்றால், முன்ன போன குறள்ல என்ன சொன்னாரு? கேட்பவர்கள் இல்லை என்றால், ஒரு பொருளை கேட்டு பெறுகின்றவர்கள் இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையானது இயந்திரமயமாக ஒரு பொம்மை இயங்குவதை போன்றது, மனிதர்களுடைய இயக்கம் பொம்மை இயக்கம் போன்றதுன்னாரு. இந்த குறள் என்ன சொல்றாருன்னா, கொடுப்பவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உதவி பெறுவர்கள் இல்லாமல் போனால் கொடுப்பவர்களுக்கு எந்த வேலையும் இருக்காதுன்றார். உதவி பெறுபவர்கள் இல்லாமல் போனால் கொடுப்பவர்களுக்கு என்ன வேலை இருக்கு? அவன் ஒரு மனபொம்மை மாதிரி ஆயிடுவான்றார். முன்ன கேட்டு பெறுகின்றவர்கள் இறப்பவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலக வாழ்க்கை மரபொம்மை இயங்குவதை போல இருக்குன்றார். இப்ப என்ன சொல்றாரு? கேட்பவர்கள் இல்லாமல் போனால் கொடுப்பவர்களுக்கு என்ன வேலை? அவரு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றார். அப்போ இந்த சமத்துவம் இல்லாத உலகத்திலே இல்லாதவர்கள் பொருளை கேட்பார்கள், பொருள் உள்ளவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பது பொருளைத்தான் இந்த குறளிலும் அழுத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலாக்கடை. இறந்துகோள் இறப்பவர்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடிய மேவார், பொருளை தரக்கூடியவர்கள் இல்லாக்கடை இல்லாமல் போனால் இந்த பொருளை கேட்டு பெறுகின்றவர்களின் நிலைமை என்ன ஆகும்ன்றார். உதவி பெறத்தக்கவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போனால் ஈவார்கள் என்னுண்டாம், பொருள் கொடுக்கிறவர்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? பொருளை பெறுபவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போனால் பொருளை கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கு? ஈவார்கள் என்னுண்டாம், பொருளை கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? எப்போ? பொருள் கேட்பவர்கள் இல்லாமல் போனார் பொருளை கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறதுன்னு சொல்றார். முன்ன கேட்கிறவங்க இல்லாமல் போனா இந்த உலகம் மரப்பாவை போன்றதுன்னு இங்க என்ன சொல்றாரு? கேட்பவர்கள் இல்லாமல் போனால் கொடுப்பவர்களுக்கு என்னையா பெருமை இருக்குது அப்படின்னு கேட்கிறார். ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம், கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? அவருடைய தோற்றத்தில் என்ன பெருமை இருக்கிறது? ஒண்ணும் கிடையாது. எப்போ? இறந்துகோள் மேவார் இலாக்கடை, கேட்டு பெறுகின்றவர்கள் இல்லாமல் போனால் பொருளை கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறதுன்றார். அப்ப எனக்கு வேலை இல்லையே, கேட்கறவன் இல்லைன்னா கொடுக்கிறவனுக்கு எந்த பெருமையும் கிடையாதுன்றார். கேட்பவர் இருந்தால்தான் கொடுப்பவருக்கு பெருமை. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலாக்கடை. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.